புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. இன்றைக்கு நம்மளுடைய விருந்தினராக கீதா தயாளன் அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க கோயம்புத்தூரில் ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியாக, ஒரு சாதனை பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய சமூக சேவை, தமிழ் இலக்கியத்திற்காக நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம் மேம். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் மேலே உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? தமிழில் ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு ஆர்வம் தாங்க. படிக்கிற காலத்திலே தமிழ் எடுத்தேன். சிறப்பு தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அந்த சிறப்பு தமிழில் இருந்த ஒரு காரணத்தினால அந்த காலத்திலே கவிதை, கதை, நாடகம், பாட்டு, டான்ஸ், இப்படி எல்லா விதத்துலேயுமே, அதாவது எனக்கு என்னென்னா எந்த ஒரு காரியமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியாத விஷயமா இருந்தாலும் யாரையாவது கேட்டு அதை கண்டிப்பாக செய்வேன். அதோட கூடியே எங்கள் அம்மா அப்பா அம்மா அந்த காலத்தில் ரொம்ப உதவும் அப்படின்னா அவங்களுக்கு நிகர் அவங்களே தான். அதே வழியில் வந்ததுனால இப்போ நாங்களும் இந்த மாதிரி நிறைய விதங்களில் கல்லூரிக்கு பணம் கட்டுறதாகட்டும், இந்த ஒரு சிறப்பு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அப்புறம் நிறைய இடங்களில் அவங்களுக்கு தர வேண்டிய பணங்கள், அவங்களுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் எந்த ஒரு அமைப்பு, பெண் அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்படி நிறைய விதமான ஒரு இதில் இந்த சமுதாயத்துக்காக எல்லாத்துக்கும் போராடிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே பாருங்கள், போன வாரம் சென்னையில் நடந்தது, இந்த வாரம் புதுவையில் இருக்கேன், அடுத்த வாரம் ராஜபாளையத்துக்குள்ள போகிறேன். அந்த மாதிரி கல்லூரியாக போய் இந்த இலக்கியமெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். 4-5 புத்தகம் எழுதியிருக்கேங்க. அதில் இப்போ கடைசியாக வெளிவரப்போகுது ஆன்மீக முத்துக்கள்னு. முடியாதவங்களுக்கு எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அது தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் கூட போய் இருக்கிறதுக்கு கூட நான் தயங்குறதில்லை. அந்த மாதிரி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, பெண்கள் எப்பயுமே ஒரு செயல் அப்படின்னு சொல்லும்போது தனக்குன்னு ஒரு வட்டம் வச்சுருப்பாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு தான் அவங்களால செய்ய முடியும். அதை தாண்டி செய்வதற்கு ஒன்று வீட்டில் அனுமதி கிடைக்காது, அப்புறம் சமூகம் என்ன சொல்லும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்படி பல சூழல் இருக்குது. அதுவும் இந்த சமூக சேவை அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரங்காலம் பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் அதில் வர்றதுக்கு தயங்குவாங்க. ஆனால் நீங்கள் மருத்துவமனையில் போய் துணைக்கி இருக்கிறது கூட நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுடைய ஒரு பரந்த மனப்பான்மை காட்டுது. இதுக்கு உங்களுடைய வீட்டில் எப்படி? அதான் வீட்டில் அவர் நல்ல ஒத்துழைப்பாருங்க. அதாவது ஏன்னா அவர் பெயரே தயாளனுங்கிறதுனால அவர் அதனால யாருக்கு உதவுறதுன்னா அவர் முதல் போய் நிற்பார். இப்போ எங்கள் ஏரியாவில் யாருக்காவது ஆஸ்பத்திரி அப்படின்னு சொன்னோம்னா முதல் கூட போய் இவர் இருப்பார். சமையல் நான் செய்வேன், அந்த குடும்பத்துக்கே செய்வேன். இந்த கொரோனா காலத்தில் கூட அப்படி தாங்க. மளிகை சாமானெல்லாம் கூட அதே ஏரியாவில் இருக்கவங்க தராத போது கூட நான் சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டு காம்பவுண்டில் வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிக்கலெல்லாம் நான் தான் போய் வாங்கி தருவேன். என்னென்ன அந்த நிறைய பேருக்கு ஃப்ரீயாக அந்த டியூஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அவங்களுக்கு சொல்லித்தரது. எந்த நேரத்துலனாலும் நான் இந்த சினிமா, பாட்டு, நாடகம், கதையெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஏன்னா ஆசிரியருங்கிறதுனால யார் வேணால் எந்த டவுட்டை வேணால் கதவை தட்டி கேட்பாங்க. அதனால 24 மணி நேரம் நான் என் பிரெயினை நல்ல இதாக வச்சுக்குவேன். இப்படி ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நான் என்னை ஷார்ப்பாக வச்சுக்குவேங்க. அதே உங்களுக்கு கூட சமைச்சு தரதுக்கெல்லாம் இவர் எதுவுமே சொன்னதில்லை. அந்த மாதிரி கொரோனா காலத்துலலாம் ரொம்ப ஒரு 2-3, அதாவது எப்படின்னா ஒருத்தங்களுக்கு காசு கட்ட முடியும், ஒருத்தங்களுக்கு கட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது சிலருக்கு ஆக்சிஜன் வேணும்னா நம்ம அவங்க ஊட்டியிலேருந்து வரதுக்குள்ளார நாங்கள் இங்கே ரூம் புக் பண்ணிடுவோம். சிலர் நம்மகிட்டே சொல்லிடுவாங்க எங்களால் கட்ட முடியாதுமான, அதுக்கேற்ற ரூமை நாங்கள் நானும் அவரும் 2 பேரும் ஒவ்வொரு ஃபோனை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சிறப்புமா. இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நெருடலான காலம் எல்லாருக்குமே. முதல்ல அலையில் என்ன செய்கிறது, இது என்ன செய்யும், வெளியில் போகலாமா வரலாமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பலவித கேள்விகள், எந்த கேள்விக்கும் பதில் தெரியாத ஒரு சூழலில் தான் எல்லாரும் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உதவிகளை செய்யறதுக்கு சில பேர் தான் முன் வந்தாங்க. ஸோ அந்த ஒரு சிலர்ல நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. இதில் இந்த திருச்சியில் ராஜகலைஞன் விருது, இந்த சமூக சேவைக்காகவே 4 கிராம் தங்கத்தோட தங்கக்காயினோட விருது கொடுத்தாங்க. அவங்களாவே கௌரவிச்சாங்க. நிறைய இதோட ஒரு 300 விருது வாங்கியிருப்பேங்க. அதாவது இலக்கிய பணிக்கும் சமுதாய பணிக்கும் எல்லாத்துக்குமா சேர்த்து.
அதாவது கவிதைகள் எழுதி புத்தகம் வெளியிட்டீங்களா? ஆமாம், நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன், கதை புத்தகமும் போட்டிருக்கேங்க. இந்த ஆன்மீக சைட்லேயும், அதாவது ஒரு அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா இப்போ அவங்களால அந்த சங்கீதம் பண்ண முடியல ஒவ்வொரு கோவில்லன்னா, நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறேன். முதல்ல ராகத்தை என் கையில் கொடுத்துருவாங்க, அனுப்பிடுவாங்க. அதை நான் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அந்த இதில் தருவாங்க கோவிலில். ஆனால் நான் வாங்க மாட்டேன். நான் சொல்லுவேன், இந்த அம்மாவுக்கு உதவி பண்ண தான் நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி தாங்க எதையுமே எந்த ஒவ்வொரு இந்த ஹோட்டலெல்லாம் போய் கட்டி உங்களுக்கு ஒரு நாள் ஒரு சிறப்பு குழந்தைங்க தானே, ஒரு 3 நேரம் அவங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நான் எழுதி அவங்கள்ட்ட வாங்கிட்டு வருவேன். அப்போ எப்படின்னா, நான் என்னுடைய தோழிகள் 4 பேர் சேர்ந்து 5 பேராக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்னென்னா, அவங்க ஏதாவது அந்த ஹோட்டல்காரங்க மறந்துட்டாங்கன்னா உடனே ஃபோன் எங்களுக்கு வந்தால் நாங்கள் 4 பேரும் நீ ரசம் பண்ணி, நீ பொரியல் பண்ணி, நான் சாதம் பண்ணேன்னு உடனே அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அந்த மாதிரி, அதாவது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கையில் லட்சக்கணக்காக பணம் வச்சா தான் உதவ முடியும். அந்த மாதிரி கிடையாது. அதாவது இதுவும் ஒரு உதவுதல் தான். யாருக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இல்லாட்டா நிறைய பேருக்கு பணம் இருக்குது, அவங்களுக்கு எப்படி வந்து இது பண்ணன்னு தெரியாமல் உதவி அதை நாங்கள் என்னென்னா, பணத்தை வந்து உதவி பண்ண சொல்லக்கூடிய ஆள்களை அவங்க அந்த கல்லூரியிலே போய் ஃபீஸ் கட்ட வைப்போம். நாங்கள் யார்கிட்டையும் தர சொல்லவும் மாட்டோம். அப்போ அந்த பெரிய பெரிய ஆள்கள் என்னென்னா, இப்போ நான் வந்து சொன்னேன்னா ஓகே சரி இவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்கங்கிற அளவு. பெண்மணி ஒரு விஷயத்தை வீட்டை தாண்டி வெளியில் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கான பணிகள் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே நிறைய பணிகள் இருக்கிறதுனால இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளில வரும்போது அவங்களே சோர்ந்து போயிடுறாங்க. அதை தாண்டி அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மனதிடம் இருக்கணும், அவர்களுக்கான வரவேற்பு இருக்கணும், இப்படி நிறைய சூழல் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சேவையை செய்து ஒரு வெற்றிகரமான ஒரு பெண்மணியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? நிறைய விதமாங்க. அதாவது இப்படி இந்தளவு அப்படின்ட்டு இல்லை. அதாவது அநாத ஆசிரமத்தில் இருக்காங்க, ரொம்ப வயசானவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவி அது எப்படின்னா, திடீர்னு ஒருத்தங்க அடிபட்டுருவாங்க, திடீர்னு ஒருத்தங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்குன்னா உடனே வந்து எனக்கு தான் கூப்பிடுவாங்க. நான் அந்த அம்மா கூட ஆட்டோவில் போய் அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்துக்குவேன். அதேமாதிரி இந்த நிறைய இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே நம்ம வந்து ஒரு டிஆர்ஓக்கு எழுதி கொடுத்தா போதும். அந்த பிஆர்ஓ பர்சனல் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு எழுதி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உதவி அந்த தொகையெல்லாம் தருவாங்க. அந்த உதவி அப்போ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் கூட போய் நின்று அவங்களுக்கு லெட்டர் எழுதி என்ன தாசில்தார் கையெழுத்து வேணுமா அது வேணுமான்றதை எல்லாம் நாங்கள் பண்ணி எது தருவோம். அதாவது உதவிங்கிறது நம்ம நினச்சோன்னே எப்படி வேணால் செய்யலாம், அன்னத்தை வச்சு தான் செய்யணுங்கிற அந்த ஒரு விஷயமே கிடையாது. நம்மளால் எங்கள் பாப்பா கூட சொல்லுவாள், என்ன உங்களுக்கு சிலை வைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அதாவது என்னால் முடியும், ஒருத்தர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ சொன்னேன்னா நான் செய்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு யாருக்கு செய்யணும்னு தெரியாத ஒரு பட்சத்தில் நம்ம இப்படி கை காட்டி மட்டும்தான் விட்டுறோம். ஆனால் அதுவுமே ஒரு உதவி தானேங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தாங்க. கண்ணன் கூட எல்லா உதவியும் செஞ்சாராம், யார் எது வந்து கேட்டாலும் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அவர் அன்னதானம் மட்டும் பண்ணலை. ஆனால் நான் வந்து அன்னதான பிரபு, என்ன அன்னபூரணின்னு எனக்கு இதெல்லாம் இருக்குது. எப்போவுமே எனக்கு அந்த அன்னம் போடுறது அவ்வளோ ஒரு இஷ்டங்க. எங்கேனாலுமே என்னை ஒரு மாதத்துக்குள்ளார ஒரு 4 தடவை பார்த்துருவாங்க அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறத. அதுக்காகவே அன்னபூரணின்னு ஒரு விருதும் வாங்கினேங்க சேரன்மாதேவி அறக்கட்டளையிலேருந்து. இங்களே இருக்காங்க, ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது என் பொண்ணு என்னம்பா ஒரு 200 ரூபா கையில் கொடுப்பா, அம்மா ஆட்டோவில் பஸ்ஸில் போகாதுன்னு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 200 ரூபாய்க்கு 5 ஸ்டார் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா 8வது 7வது படிக்கிற 18 குழந்தைங்க அங்கே இருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த சந்தோஷத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால நான் பஸ் ஏறி தான் போவேன். அந்த மாதிரி அப்படி யூஸ் பண்ணிக்கிறேங்க. கேட்கும்போதே மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது மேடம். என்னென்னா நம்ம வந்து சொகுசாக போய் ஆட்டோவில் போய் இறங்கிடலாம் அப்படின்னு இல்லாமல், நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைங்களுடைய அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு எப்படி முதல்ல எந்த நேரத்தில் ஆர்வம் வந்தது கவியரங்கம்? முதல்ல எனக்கு வந்துட்டு இந்த ஒரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காங்கிறதுல வந்து ஒரு கவிதை எழுதினேன். அப்போ வந்து அதில் ஒருத்தங்க பார்த்தவங்க சொன்னாங்க, அம்மா என்னம்மா இவ்வளோ ஒவ்வொரு வார்த்தைகளுமே வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கம்மா, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜ் சார்ன்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன சொன்னார்,
சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இப்போ எழுதணும்னு ஆர்வம் இருந்தால் நிறைய புத்தகம் படிக்கணும், பேசணுன்னா நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு டவுட் கேட்டாலும் சொல்லித்தர மாட்டார். நீயே படி. இப்போ உனக்கு ஒரு அர்த்தம் தெரியலன்னு பார்க்கும்போது ஒரு 10 அர்த்தம் உனக்கு தெரியும். அதை நம்ம எப்படி திருப்பிட்டு போகும்போது அது அந்த மாதிரி நம்மளை வந்து நல்லா மேன்மைப்படுத்துறதுக்கு நிறைய நல்லவங்களாக இருந்தாங்க. அதில் வச்சு இப்போ நாங்கள் நல்லா இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க. நாங்களும் குரூப் எல்லாம் நடத்திட்டுருக்கோம். அதில் ஒரு 200-250 பேர் கவிதைகள்லாம் எழுதிட்டுருக்காங்க. அப்போ டெய்லி ஒவ்வொரு மாதிரி இப்போ கல்லூரிகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே போய் இந்த 3rd இயர் சிலபஸ்க்கு எப்படி கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், தமிழை எப்படி வந்து வளர்த்துறது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து ஒவ்வொரு நாளும் போய் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த மாதிரி அழைப்பு வரும்போது போய் காலையில் 8 மணிக்கே சமைச்சிருவேன். ஒரு குழம்பு, ரசம், பொரியல் வச்சுருவேன். எந்த நேரத்துலையும் நான் ரெடியாக இருப்பேன், யார் கூப்பிட்டாலும் உதவுறதுக்குன்னு. எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. அதாவது 2 பேருக்குமே அவரே ரிட்டையர் ஆகிட்டார். LMWலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை பேரன் பேத்தியும் பார்க்குற வேலை. சனி ஞாயிறு எனக்கான நாளாக நான் எடுத்துக்கிட்டு, இவர் சொல்வார் இத்தனை நாள் எல்லாத்தையும் பார்த்துட்டா என்னால் நீ இந்த 2 நாள் உனக்கு எப்படி போகணும், எங்கே போகணுன்னாலும் போய்க்கோன்ட்டு இவர் நம்மளுக்கு தடை பண்ணுறதில்ல. அதே மாதிரி இப்போ காலங்காத்தால் நான் வரும்போது பையன்தான் கொண்டு வந்து பஸ் ஏற்றி விடுவான். 6 மணிக்கே வந்தேன் பாருங்கள் புதுவைக்கு. அப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் அவங்களும் நல்ல ஒத்துழைப்பாக இருக்காங்க. சரி, அதனால் அம்மாக்கள் யாருமே ஆதரவு இல்லாத இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் எனக்கு ஃபோன் வரும். அவங்கள கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துவேங்க. அந்த மாதிரி சேர்த்து அவங்கள சிறப்பாக பார்த்துக்குவோம். அதாவது பணம் கட்டி இருக்கிற இடங்களும் இருக்குது, பணம் கட்ட முடியாத இடங்களும் இருக்குது. அந்த ஆள்களை பொறுத்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்து அதை பராமரிச்சுட்டு வரோங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்கள போய் பார்க்குறீங்க? எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மாதம் மாதம் ஒரு 5 ஆர்ஃபனேஜ்லேருந்து என்னென்ன தேவைங்கிறது எங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும். அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு தருவோம். அந்த மாதிரி அப்படி ஒரு ஓல்டேஜ் இதில் போய் நாங்கள் வந்து அவங்க நைட்டி கேட்டாங்க. ஒரு தடவை பெட்ஷீட் கேட்டாங்க. ஒரு 35 பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அப்போ சரி உங்களுக்கு அடுத்தது என்ன வேணும்னு அந்த ஓனர் அதை நடத்திட்டு இருக்கவர்கிட்ட கேட்கும்போது ஒரு அம்மா ஓடி வந்து 7 எனக்கு புரியலை. அப்புறம் நான் வந்து என்னடா அந்த அம்மா 7ன்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் சொன்னேன் சரி அந்த அம்மா மட்டும் 7ன்னு கேட்டதில்லை, அது என்னன்னு சொல்லுங்கள், பாவம் அதை ஆசைப்பட்டு இந்த அம்மா செய்யும்னு தானே நம்மகிட்ட கேட்குது. கடைசியில் பார்த்தா செருப்பே போட்டது இல்லையாம்மா அந்த அம்மா, 7 சைஸில் செருப்பு வேணும்னு. அந்த மாதிரி அவங்களோட ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுறது. சரி, அவங்க கட்டி பிடிச்சிக்குவாங்க, அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கும் ஒரு மனநிறைவு, நம்மளை பார்த்தா சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு. அதுவும் முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் போனால் நம்மளுடைய மனசு வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஐயோ நமக்கு அந்த மாதிரி வயசாச்சுன்னா. எத்தனையோ பசங்க நல்ல விதமாக இருந்துகிட்டே குழந்தைங்களை பார்க்காம இருக்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான நிலைமை. அது 2 பக்கமுமே நம்மளால் எதுவும் பேச முடியல மேடம். இவங்களும் சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாலையும் இவங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியும். 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல். இப்படி நிறைய அதில் சிக்கல்கள் இல்லை. ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பில்டிங் வந்து அவங்க அம்மா பேரில் இருக்குது. அம்மாட்ட சொல்லியிருக்கான் அந்த மாதிரி இல்லைம்மா வண்டி என் பேரில் இருந்தால் தான் நாங்கள் பில்டிங் என்னோட பேரில் இருந்தால் தான் லோன் கிடைக்கும். அப்போ அந்த அம்மா எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாளே அந்த பையன் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் மருதமலையில் போயிங்க ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்து இதை நான் கூப்பிட்றேம்மா உண்டன்னு சொல்லி காலையில் ஒரு 10 மணிக்கு விட்டுருக்கான். நைட்டு ஒரு 7:30 மணி வரைக்கும் அந்த அம்மாவை கூப்பிட ஆள் வரல. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வந்து நான் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டுருக்கேன். விட்டுட்டு போனேன். ஆனால் அந்த அம்மாட்ட அந்த பையனோட விவரம் சொல்லுமான்னு கேட்டால் அது சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா என் பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், நான் என்னால் அவன் பேரை சொல்ல மாட்டேன் அப்படிங்குதுங்க. சமீபத்தில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் போய் உனக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபாரினுக்கு போயிட்டான். ஸோ அந்த அம்மா அங்கேயே உட்காந்து கிடந்து அப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கும். என் பிள்ளைய டிக்கெட் எடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்க முடியாதுமா, ஏற்கனவே 8 தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கொண்டு போய் அது மாதிரி ஒரு முதியோர் இடத்துல சேர்த்தாங்க. ஆனால் மற்றபடி அவங்களுக்கு வயசாகும்னு, நம்மளுக்கும் வயசாகும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் மக்கள். என்ன செய்யாது, அதுதான்மா அதில் நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கு. நானும் நிறைய பேர் அது மாதிரி பார்க்குறேன். நிறைய அவர்களுக்கான உதவிகள் நாங்களும் செஞ்சிகிட்ருக்கோம். உங்களுடைய புத்தகங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள். அதாவது முதல் புத்தகம் வந்து என்ன போட்டேன்னா விழுதுகளின் வெற்றிகள்னு நான் போட்டேன். அது வந்து அந்த கல்லூரி மாணவர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அந்த இப்போவும் அந்த பசங்கள்லாம் ஏதோ ஒரு என்னென்னா முதல்ல அதாவது ஒவ்வொரு பிரசவ வேதனை மாதிரி தான், ஒரு குழந்தைய வெளியிடுற மாதிரி தான் இந்த கவிதை புக்கு. அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் 10வது தமிழ் எடுத்த பசங்க
எங்கிட்ட வந்து அந்த போன வருஷம் இது டீச்சர்ஸ் டேக்கு, மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன் நிறைய கவிதை இருக்குது, கேட்டால் எல்லாம் 50,000 70,000 50 இப்படி சொல்கிறாங்களே, நான் எப்படி என் புத்தகத்தை வெளியிடுவேங்கும் போது அந்த முதல் புத்தகத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெளியிட்டு கொடுத்தாங்க. அவங்களே வந்து பதிச்சு ஒரு 5 புக்கு கொடுத்தாங்க, விழுதுகளின் வெற்றி. அதுக்கப்புறம் கவி மொட்டுக்கள்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அப்புறம் உதய நிலவுகள்ன்ட்டு. அப்புறம் இப்போ வந்து கீதங்கள், அதாவது உதய கீதங்கள்ன்ட்டு ஒரு நம்மளை பற்றியே ஒரு வாழ்த்துச்சு இது மாதிரி. அப்போ கடைசியாக இப்போ 6வது புத்தகமாக ஆன்மீக புத்தகம் எழுதியிருக்கேங்க. இன்னும் இருக்கு? இல்லை அதாவது இப்போ இந்த சமீபமாக இந்த மாதத்தில் இனி போக போக எழுதிட்டே தான் இருப்போம். இந்த மாதத்தில் 25ஆம் தேதி என்னுடைய ஆன்மீக முத்துக்கள்னு ஒரு புத்தகம் வெளியிட போகிறாங்க. சென்னையில்? இல்லைங்க, கோவையில். அதில் தமிழ் இலக்கிய பாசறையில் நான் துணை செயல் நிறைய அமைப்புகளில் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கேங்க. இப்போ இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஒரு கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். ஓகேம்மா, உங்களுடைய தமிழ் பணியும் உங்களுடைய சமூக தொண்டும் மேலும் மேலும் நிறைய வளர்ச்சி அடையணும். உங்களை நோக்கி நீளுகின்ற கரங்கள் வந்து இன்னும் அதிகமாகணும். அவர்களுக்கு நீங்கள் வந்து மனப்பூர்வமாக நிறைய உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை கடவுளிடம் வைக்கிறோம் நாங்கள். ஏன்னா அதற்கான உடம்பு ஒத்துழைப்பு, மன ஒத்துழைப்பு எல்லாமே நமக்கு வந்து கடவுள் தான் அமைச்சு கொடுக்கணும். நம்ம செய்யணும்னு நினச்சா கூட அதற்கான வந்து வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க. அதை வந்து தனியாக அக்கௌண்ட்டாக வச்சு அதில் வர பணத்தை இந்த குழந்தைங்களுக்கு, அதாவது இந்த அனாதைகளுக்குன்னே தான் தனியாக வச்சுருக்கேன். என் அக்கௌண்ட் வேறு, அந்த அக்கௌண்ட் வேறு. குழந்தைங்கள்ட்டே சொல்லிட்டேன் அது ஃபுல்லாக வந்து ஆர்ஃபனேஜுக்கு பண்ணுறதுக்குன்னு. கடவுள்கிட்ட வேண்டும் போதே எனக்கு நிறைய இந்த இதெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் ஆச்சுன்னா நான் அந்த குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவேன். அதனால் அதிலிருந்து ஒத்த பைசா என்னோடய தேவைக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அது ஆர்ஃபனேஜ்னால் அவங்களுக்கே தான் செய்யணுங்கிறதுல தான் நான் இதே மாதிரி ஹெல்த்தாக இருந்தால் போதும். இந்த பஸ்ஸெல்லாம் ஏறி போயிட்டு வர மாதிரி இருந்தால் நான் எவ்வளோ வேணால் பண்ணுவேன். ஒரு வீடு காலி பண்ணால் கூட அதை அந்த வீட்டை போய் ஏன்னா நிறைய பொருள்கள் தேவை இருக்குது இந்த ஆர்ஃபனேஜுக்கு, இந்த வயசான லேடிஸ்க்கு, இந்த ஓல்டேஜுக்கு. அப்போ நான் போய் அதையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு குட்டி யானையை வச்சு கொண்டு போய் எல்லாம் நான் கொடுத்துருக்கேங்க. அதாவது எந்த ஒரு இறந்த வீட்டுக்கு போனாலும் கல்யாண வீட்டுக்கு போனாலும் என்ன மிச்சமாகுதுன்னு பார்த்து, என்னென்னா 3000 5000 கொடுத்து சாப்பாடு நம்ம பண்ண முடியலனாலும் ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் தேவையான இடத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ அந்த வேலையை நான் செய்துட்ருக்கேங்க. பெருசாக செஞ்சாதான் மலையை தூக்கி அந்தாண்ட வைக்கணும், அப்போ தான் அதுதான் சமூக சேவை அப்படிங்கிறது இல்லை. நடந்து போகும்போது கல் கிடக்கு, அந்த கல்லை நவுத்தி ஓரமாக வச்சுட்டு போனாலே அதுவும் வந்து ஒரு சமூக சேவை தான். அது மாதிரி ஒரு 4000 5000 போட்டு அன்னதானம் பண்ணாதான் ஆச்சு அப்படிங்கிறது இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல மிச்சமாகுது, அது வீணாக போக போகுது. அந்த பொருளை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல சேர்க்குறோம் அப்படிங்கும்போது இவர்களுக்கு அது உணவாகுது. அங்கே உணவு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை. இரண்டுக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்படுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பேசிட்டு வியாழக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமைன்னு ஒவ்வொரு டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேங்க. இது ஒரு தலையாய கடமையாக நான் போய் பண்ணிகிட்டு இருப்பேன் எல்லா ஹோட்டல்லையும். அந்த மாதிரி அதாவது நல்லது தானே, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு யாருக்கோ ஏதோ ஒரு உதவுறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி போகிற நேரத்தில் வேறு வேலை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் நிறையவே வரும். என்னுடைய தோழிகளே கேட்பாங்க, உங்ககிட்டயே இல்லை அப்புறம் எதுக்கு நீ பண்ணுற அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் இல்லைன்னா அதுக்குன்னு இருக்கிறவங்கள்ட்ட. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ சொல்லு, நீ உங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் நான் கொடுக்குறேன்பாங்க. அப்போ நான் என்ன, நீ கொடுக்காத, அவங்க அப்பா கையில் கூட கொடுக்க விட மாட்டேன். இந்த கல்லூரி பணங்களை, அந்த ஃபீஸை நேராக போய் காலேஜில் போய் இந்த பொண்ணு செகண்ட் இயர் பிகாமில் இருக்கா, இப்போ பேர் சுதர்ஷனா, நீ அங்கே போ அங்கே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஏ விட்டு கொண்டு போய் ஃபீஸ் கட்டுவாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் யார் கையிலையும் நான் வாங்குறதில்ல. மாதிரி தான் செய்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக இடையில ஒருத்தவங்ககிட்ட கொடுத்தா அவங்க ஒரு 10 ரூபாயிலேருந்து எடுப்பாங்க. இன்னைக்கு கட்டுறேன் நாளை கட்டுறேன்னுவாங்க. அதே ஒரு சில வீட்டுக்கெல்லாம் அப்பா அம்மார்களே எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரியெல்லாம் நாம் யாரையும் நம்புறதில்ல. அதனால யாருக்கு என்ன தேவைன்னாலும் ஃபோன் வரும். அப்போ இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு எப்படின்னா நான் அனலைஸ் பண்ணி இந்த ஆமாவான்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துவேன். சிறப்புமா, நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.